அநேக முறை இதை வாசித்து இருக்கிறோம். ஆனாலும் ஒருவேளை கடந்த 3 வாரங்கள் இதை மறந்திருந்தா இன்றைக்கு திரும்ப அதை ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் the book of Psalms chapter 85 verses 12. ஆமென். 12ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? கர்த்தர் நன்மையானதை தருவார், என்னுடைய தேசம் அது பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நான் ஆங்கிலத்தின் மொழியாக்கத்தில் இந்த வசனத்தை கர்த்தருக்கு காண்பித்தனால மிகவும் தொடப்பட்டு இதை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். The Lord will pour down his blessings. ஆமென். தேவன் தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை என் மேலே அனுப்புவார். அல்லேலூயா. நான் நிறைவான பலனை தருகிறவனாய் இருந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போறீங்க? நல்லா உற்சாகமா நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அடுத்த 2 ஆராதனைக்கு போய் பேசணும். அதனால எங்கேயோ உங்களுடைய சிந்தனையை தூக்கி வேற இடத்துல வச்சிடக்கூடாது. சிந்தனை இங்கிருந்து ஆவியிலே என்னோடு கூட உட்கார்ந்து இந்த வார்த்தையில் அசைவாடுங்க. நல்லா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தியோ உங்க மேல தொட்டோ நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிறைவான பலனை தருவார். இந்த ஆண்டுல அதை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். சொல்லுங்க, தீர்க்கதரிசனமா பேசுங்க. இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிறைவான பலனால கர்த்தர் எனக்கு ஆரம்பத்தை தந்திருக்கிறார். அந்த பலன் எனக்குள்ள பெருகி 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 அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். நான் நிறைவானவனாய், பவுண்டிஃபுல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. பவுண்டிஃபுல் அப்படின்றால் நிறைவான பலனுடையவனாய் நான் மாறுவேன். அல்லேலூயா. வேறொரு HCSB அப்படின்ற ஹால்மேன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. The Lord will provide what is good for me. கர்த்தர் எது எனக்கு நன்மையோ அதை எனக்கு குறிப்பிட்டு தருவார். எத்தனை பேர் புரிஞ்ச? ஒரு 10 பேர் ஆமேன்னு சொன்னீங்க. நான் தமிழ்ல தான் சொன்னேன், திரும்ப ஒரு முறை சொல்றேன். கர்த்தர் எனக்கு எந்த நன்மையோ அந்த நன்மையை குறிப்பிட்டு எனக்கு தருவார். ஒரே வசனம் தான், ஆனால் வெவ்வேறுபட்ட மொழியாக்கங்கள். அப்படி என்றால் ஆங்கிலத்திலே வெவ்வேறுபட்ட வெர்ஷன்ஸ் இருக்கிறது. இந்த வெர்ஷன்ஸின் அடிப்படையில் எனக்கு இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, இதை கர்த்தர் இந்த இடத்துல தீர்க்கதரிசனமாய், ஏனென்றால் இதே சங்கீதக்காரன் வேறொரு இடத்துல 119 ஒரு பெரிய அதிகாரத்தில் அவர் பேசும்போது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். நீங்க பக்கத்துல விட சொல்லுங்க, பாருமா நம்ம ஆராதனை நல்லவர், உனக்கு நன்மை செய்யும்படிக்கு அவரை உன்ன இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. Wow, what a privilege to worship this God. Amen. இந்த தேவனை ஆராதிப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். சொல்லுங்க, இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு எத்தனையோ பேருக்கு தெரியாம, என் குடும்பத்திலே தெரியல, எங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியல, எங்க பக்கத்துல இருக்க அயலகத்தாருக்கு தெரியல. ஆனா எனக்கு அதை தெரிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த தேவன் நல்லவர், அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இதைதான் இன்னும் அதிகமாக வெளிப்பாடோடு கூட யாக்கோபு எழுதுகிறார். 1ஆம் அதிகாரங்களில் 17ஆம் வசனத்தில் book of James chapter 1 verse 17 சொல்றாரு, every good and perfect, amen, எல்லா நன்மையான, அத வாசிங்க 1:17 என்ன சொல்லுதுங்க? நன்மையான எந்த ஈவும். சொல்லுங்க, எல்லா கிஃப்டும். சொல்லுங்க, கிஃப்ட் எங்க இருந்து வரும்? கடையில இருந்து வரும். அப்படி இல்ல, கிஃப்ட் எங்க இருந்து வரும்? சொல்லுங்க, கிஃப்ட் எங்க இருந்து வரும்? தேவனிடத்துல இருந்து எனக்கு வரும். அதுதான் சங்கீதக்காரன் இன்னும் மாத்தி வேற மாதிரி சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு. எல்லா நன்மையான ஒத்தாசை என் தேவனிடத்திலிருந்து வரும். Every good and perfect gift comes from God. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஆசீர்வாதமாகிய வரமும் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும். அல்லேலூயா. எல்லாத்தையும் குயிக்கா உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். ஏன்னா புதிதா சிலர் இருக்கிறீங்க, சிலர் கேட்டு மறந்திருக்கலாம். 3 வாரங்கள் வெவ்வேறுபட்ட பிரசங்கங்கள். ஆமென். ஒருவேளை எபிரேயர் புஸ்தகத்தில் மாத்திரம் தொடர்ந்து பேசினார் பாஸ்டர். ஆனாலும் இதில் வெவ்வேறுபட்ட காரியத்தில் கடந்த வாரங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா, சத்ருவை எப்படி நாம மேற்கொள்ள முடியும்? சத்ரு யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருப்பான், ஆனால் தேவன் நல்லதை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ இதே ஆண்டவர் தான் சொல்றாரு, தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது சொல்றாரு. ஏசியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 10ஆம் வசனம் என்ன சொல்றாருங்க? நீதிமான பார்த்து சொல்லுப்பா, அவனுக்கு என்ன வருமா? சொல்லுங்க, என்ன பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நன்மை வரும். நிறைய பேர் பயப்படுற மாதிரியே இருக்குது. பயப்படாதீங்க, என்கிட்ட நீங்க சொல்ல, கர்த்தரை பார்த்து சொல்றீங்க, அதனால தைரியமா சொல்லுங்க, என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் வேலையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகும், என் எல்லையில நன்மை உண்டாகும். இங்க இருந்து உங்க வீட்டை ஆசீர்வதிங்க, எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். சொல்லுங்க, எங்க வீட்டுக்குள்ள the Lord will pour down his blessings in my house. என் வீட்டுக்குள்ள கர்த்தர் தம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு மாதிரி பேன்னு பார்க்க கூடாது, வாயை தந்து பேசணும். அப்படியே நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க என்ன கவனிக்கலன்னு அர்த்தம், வேற எங்கேயோ சிந்தனை போய் கொண்டதால உங்களுடைய வாய்களை திறந்து அறிக்கிட்டு ஆக வேண்டும். இந்த காலில் சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வரும். உங்க பர்ஸை தொட்டு சொல்லுங்க, இல்ல உங்களோட வேலை மேல ஆசீர்வாதத்தை பிறப்பது சொல்லுங்க, அந்த நன்மையான ஆசீர்வாதம் என் வேலைக்குள்ள வருவதாக, என் வருமானத்துக்குள்ள
வருவதாக. Identically, you know what, February is a month where there's a lot of revision happens in the corporate. Amen. Corporate உலகத்துல இன்றைக்கு இந்த February January தான் நம்ம ரிவிஷன் பண்ணுவான். உட்கார்ந்து அங்க எல்லாம் கூட்டம் கூடி பேசுவான். அரிகாதி பேசுவான். ஒரு 10 பேர் உட்கார்ந்து சொல்லுவான், சாமிக்கு இன்கிரிமென்ட் தரலாமா வேணாமா? அவன் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கிறான், ஆனா பார்த்தா எப்ப பார்த்தா லீவ் எடுக்கிறான், இது பண்றான், அதனால என்ன பண்ணோம், தரலாமா தரக்கூடாது. அவன் கிட்ட இருந்து நமக்கு நன்மை வரப்போறது கிடையாது, ஆசீர்வாதம் வரப்போறது கிடையாது. என் தேவனிடத்திலிருந்து என்னுடைய வருமானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர போறாரு. யார் தான் என் கூட இருக்கிறீங்க? யார் தான் அதை கட்டி கை தட்டி களி கூர்ந்து சொல்ல போறீங்க? Every good thing, my salary or my home, my child. உன் கருவை தொட்டு சொல்லு, உனக்கு பிறக்க போற இந்த நன்மையான பிள்ளையை உன் கருவில கைய வச்சு சொல்லு, எனக்கு பிறக்க போற இந்த நன்மையான பிள்ளையை கர்த்தர் தம்முடைய ஈவா எனக்கு தருகிறார். Every good and perfect gift comes from God. யாரை பார்த்து சொல்றாரு? அவுட், ஃபெயில், தீபி நீ ஃபெயில், எல்லாரும் ஃபெயில். ஏன்னா நீ சத்தம் போட்டு சொன்ன ஃபெயில். யாரை பார்த்து சொல்றாரு? என்ன பார்த்து சொல்றாருயா? உங்களை பார்த்து சொல்லல, என்ன பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து சொல்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களே. என்ன பார்த்து சொல்றாரு? உனக்கு நன்மை வருண்டா, இந்த ஊழியத்துல நன்மை வருண்டா, 35 ஆண்டுகளுக்கு மேல உன் தகப்பனார் பட்ட பிரயாசத்துக்கு நன்மை வருண்டா, இந்த இடத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்வேன், நன்மையான ஆட்களை கொண்டு வருவேன், உன்னோடு கூட கடைசி வரை நிற்கிற ஆட்களை நான் கொண்டு வருவேன், அற்புதங்களை நடப்பிப்பேன், உன் பிள்ளைகளுக்கு வருமானங்களை நான் தருவேன், நன்மையான எல்லா காரியங்களையும் நான் செய்வேன், மகிமையான ஈவுகளை இந்த இடத்துல நான் கட்டளையிடுவேன். கர்த்தர் இதை என்னிடத்துல சொல்லும்படிக்கு இந்த காலையில தேவ வார்த்தை என்னோடு கூட அசைவாடி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சேர் இல்லையாப்பா? வாங்க, முன்னாடி 2 சேர் வாங்க, இதுல உட்காருங்க, நிக்காதீங்க. ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப தடையாகுது. அது வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. சொல்லுங்க, நன்மையான எல்லாம் இந்த நீதிமானுக்கு வரும். எவன்கிட்ட நீங்க இதை வெளில சொன்னீங்கன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். ஐயோ வந்துட்டாரு பாரு. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, எல்லா நன்மையும் இந்த நீதிமானுக்கு தருவீங்க ஆண்டவரே, எல்லா நன்மையும் இந்த நீதிமான். இந்த நீதிமான் யார் என்று இன்னும் பவுல் என்ன பண்றாரு, இது இன்னும் விளக்கும் பொழுது அவர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்தோட 28ஆம் வசனம். அப்படியே உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே வர, நிறைய பேர் மறந்துட்டு பேன் மூச்சுங்கிற மாதிரி, அதனால தான் உங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி ஸ்கூல்ல ஞாபகப்படுத்துற மாதிரி ரிவிஷன்ல கொண்டு வந்து, அப்பதான் இன்னைக்கு பேசுற திருக்கசனம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. 8:28 என்ன சொல்றாருங்க? யார் அந்த நீதிமான்? தேவனால் தீர்மானப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன். எத்தனை பேருக்கு உண்மையா அது ஞாபகம் இருந்துச்சு? ஒரு 4-5 கரம் தான் தூக்குறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நீங்க யார் தெரியுமா? தேவனால. ஆமா, இன்னைக்கு இந்த அஜித் அஜித் தான் யூஸ் பண்றேன். அஜித் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா God had already selected him. அவர் ஒரு நண்பர் கூட்டு வந்திருக்கிறார், அவங்க சொந்தக்காரன் கூட்டு வந்திருக்கலாம். இல்ல இங்க யாரா ஒருத்தர் புதுசா வந்தீங்கன்னா உங்களை யாரா ஒருத்தர் வாமா சர்ச்சுக்கு போலாம், அவங்க சும்மா உங்களை வழி நடத்தி இருக்கிறாங்க. இல்ல அவங்க ஒரு ஆசீர்வாதமா ஒரு கருவி. ஆனா கர்த்தர் உன்னை முன்குறித்து உன்னை பற்றி தீர்மானம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பத்தி கர்த்தர் என்ன பண்றாரு? தீர்மானம் பண்ணி என்ன பண்ணிருக்காரு? என்ன அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன தீர்மானம் பண்ணி அழைத்து. ஆமா, என்ன பண்றாரு? எங்க கொண்டு வந்து விட்டுறாருன்னா அவரோடு கூட லவ் பண்ற இடத்துல வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரு? ஆமா, அன்பு கூறுகிற இடத்துல என்னை வைத்து அவரும் நான் அன்பு செலுத்தி அந்த அன்பினால நன்மை உண்டாகும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். யார் ஒரு மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்குது இல்ல? அப்படிதான் இன்னைக்கு மாறிடுச்சு இந்த உலகம். ஆனா கர்த்தர் தான் நம்முடைய எல்லா பெஸ்ட் லவ். அல்லேலூயா. ஆமா, யார் பெஸ்ட் லவ்? அத போல நீ எவனவனா வாய்க்கு தேனா நீ பேசிப்பாரு, அவனை தேனா பேசுற பத்தி அவன் தான் விஷமா மாறிடுறான். எவனை பார்த்தும் தேனா, ஐயோ என் செல்லமே, அது விஷமா மாறிடுது. அப்படியே அதுல இருந்து விஷம் சொட்டி உன்னையே சாகடிச்சு உன் நெஞ்சு இருக்கிடும். ஆனா இந்த லவ் இருக்குது பாருங்க, இந்த தேவனாகி இந்த அன்பில நீ அன்பு கூர்ந்தே கொண்டே இருக்கிற பட்சத்துல அவரிடத்துல இந்த நன்மை மாத்திரமே வந்து கொண்டே இருக்கும். யாரையும் கூட நல்லா கையை தட்டுங்க. பக்கத்துல இருக்கிற 5 பேர் எழுந்துகட்டும், நல்லா கையை தட்டி சொல்லுங்க, அவரிடத்துல இருந்து எனக்கு நன்மை உண்டாய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதை அனுபவித்த ஒரு மனுஷனை தான் உங்களிடத்துல நான் பேசினேன். அவர் தான் யாருங்க? யோசுவா. அல்லேலூயா. 3 வாரத்துக்கு அப்புறம் பேக் டு சப்ஜெக்ட். ஆமென். இவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு எல்லைக்கு வருகிறார், முடிவுக்கு வந்து ஒரு எல்லையில வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருப்பா பாருங்க, இந்த தேவன் சொன்ன எந்த நன்மையான ஒரு காரியத்தை அவர் நிறுத்தல, எல்லாவற்றையும் அப்படியே அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரத்தை 45ஆம் வசனத்தை தான் உங்களுக்கு ஆதாரமாய் காண்பித்தேன். வாசிங்க அத. யோசுவா 21:45 சொல்றாரு, எனக்கு மாத்திரம் இல்ல சார்,
இந்த தேவனை நம்பின எல்லா மனுஷனுக்கும் சொல்லியிருந்த நல்வார்த்தை நன்மை எல்லாவற்றையும். ஏன்னா இங்க ஆங்கிலத்தின் அடிப்படையில ஒரு சில மொழியாக்கங்கள் நான் வாசிக்கும் போது every good thing what the Lord had pronounced, கர்த்தர் எந்தெந்த நன்மையான ஆசீர்வாதங்களை எனக்காய் சொல்லி இருந்தாரோ அதை அப்படியே கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. எல்லாம் திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிற நல்வார்த்தையில ஒரு வார்த்தையும் தவறாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகளோ தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும். அல்லேலூயா. என் முதலாளி வீட்டில் வேணா எல்லாம் இல்லாம மாறிடும், ஆனா கர்த்தரை தேடுகிற எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. யார் என் கூட இருந்து சொல்ல போறீங்க? யார் என் கூட இருந்து சொல்ல போறீங்க? கர்த்தரை தேடுகிற எனக்கோ, நல்லா சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. I shall lack no good thing. எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அப்ப இதுதான் இந்த யோசுவாவுடைய அனுபவமாக இருக்கிறது. ஏன் ஒரு நாள் இவர் உங்களை மாதிரி உட்கார்ந்து ஒரு பிரசங்கத்தை கேட்ட மனுஷன் தான் ஒரு நாள் உட்கார்ந்து கேட்கிறார் மோசேயுடைய பிரசங்கத்தை. பல பிரசங்களை அவருடைய சிறு வயது முதல் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து, இல்ல மோசே முதல் முறை அவருடைய கர்த்தர் அழைத்த பிற்பாடு வந்து தம்முடைய ஜனத்தினடியில பேசின முதல் பிரசங்கத்திலிருந்து கேட்டிருக்கலாம். அன்றிலிருந்தே அவருடைய ஈர்ப்பெல்லாம் இந்த தேவன் உண்மையுடையவர், அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்வார் என்று சொல்லி வைராக்கியமா அவரை பிடித்து கொண்டு அவரோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டே வர்றாரு. வரும்பொழுது அநேக சிக்கல்கள் எல்லா மனுஷனுக்கும் வர்ற மாதிரி தான் அவருக்கு வந்துச்சு. நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் நிச்சயமா யோசுவாக்கு வந்திருக்கும். இவரை தான் என்ன பண்றாங்க, வேவு பார்க்க அனுப்பும் பொழுது போன 10 பேர் வந்து பயங்கர நெகட்டிவா பேசும்பொழுதும் இவரே தன்னுடைய சொந்த கண்களில் பலவிதமான மாறுபாடுகளை அந்த இடத்துல பார்க்கிறாரு. ஆனா திரும்ப வந்து எதை பேசுகிறார் என்றால், கர்த்தர் சொல்லி இருந்தால் அதை கர்த்தர் நன்மையாய் தான் மாற்றி போடுவார். கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒன்றை என்ன பண்ண மாட்டார். கர்த்தர் தீமையாய் செய்கிறவரே அல்ல. என் கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் தீமையாய் இருக்கலாம், ஆனால் தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிற. எத்தனை பேர் கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தி? ஏன்னா அடிக்கடி உங்களை கையை தட்ட சொல்றது எது தெரியுமா? நல்ல நீங்க உற்சாகமா இந்த காலில் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லி இருக்கிற நன்மைக்கு பதிலாக ஒரு நாள் தீமையை அனுமதிக்க மாட்டார். அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவர். சொல்றாரு, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையில ஒரு நாள் மோசே எழும்பி பிரசங்கித்த கடைசி பிரசங்கங்கள்ல ஒரு பிரசங்கம் தான் ஆதி உபாகம புத்தகத்தினுடைய 28வது அதிகாரங்களிலே 28ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனங்கள்ல வாசிக்கிறோம். the book of Deuteronomy chapter 28 verses 11 என்ன சொல்றார்? உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு, எங்க ஆபிரகாமிட்ட தொடங்கிட்டாரு. ஆபிரகாமிட்ட 15 அதிகாரங்கள் 13 அதிகாரங்களே தொடங்கிட்டார், 12லே தொடங்கிட்டாரு. அங்க சொன்னதை என்ன பண்ணாரு? கர்த்தர் உன் கற்பத்தில் உனக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு என்ன பண்ணுவாருங்க? உனக்கு உன் நிலத்திலும் உன் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப ஃபுல் தேசத்திற்கும் எங்க தேடுறீங்கன்னு நினைக்கிறேன் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அல்லேலூயா. இப்படி திடீர்னு ஒரு இடத்துல எடுத்து வாசித்தோம் நம்மளுங்க போய் ஃபுல்லா பைபிளே படிச்சு முடிச்சிருவீங்க. ஃபுல் பைபிளை படிக்கிறது உங்களுக்கு நேரமா இல்ல, இந்த காலில் எனக்கும் நேரம் இல்லை. அதனால முக்கியமான ஒரு வார்த்தை உங்களோடு கூட சுட்டி காட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அன்னைக்கு உட்கார்ந்து உங்களை மாதிரி பிரசங்க கேட்ட யோசுவா உட்கார்ந்து யோசிக்கிறாரு. அப்ப இந்த கர்த்தர் சொல்லுகிற நன்மை எப்பொழுதும் பரிபூர்ணப்படும்படிக்கு எப்பொழுது எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த யோசுவாவுக்கு இந்த வார்த்தைக்கு பதிலாக இதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை மோசே பேசுகிறதை வைராக்கியமாய் பிடித்துக் கொண்டார். 1ஆம் வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது சொல்றாரு, 1ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா 28ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, மோசே எழும்பி பேசும்போது ஒரு கட்டளையோடு கூட பேசுறார். அவர் பேசும்போது சாதாரணமா பேசுறவர் இல்ல, எழும்பி நின்று ஒரு கட்டளையோடு பேச. என்னன்னு பேசுறாரு? இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருந்தீனா, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தினா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் சொல்லிட்டார். அன்னைக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க, இவங்க ஒட்டி ஊர்ல இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றார், என்ன சொல்றாரு பார்ப்பா, கர்த்தர் சொல்லுகிறபடி நீ செய்கிறதற்கு நீ எப்பொழுது தீர்மானமா இருந்தீனா, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீ 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. பிரசங்கத்தினுடைய அடுத்த பாயிண்ட் எல்லாம் வருது. என்னன்னு சொல்றாரு? நீ கவனமா கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில நடக்கிற பட்சத்துல கர்த்தர் சொல்லியிருக்க எல்லா ஆசீர்வாதமும் வாழ்க்கையில வரும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போதும். அது என்ன, நம்ம நிறைய வாட்டி வாசிக்கிறோம், வீட்டில் வாசிங்க அடிக்கடி. எனக்கு நேரம் கொஞ்சம் குயிக்கா போகணும் அப்படின்னு மூவ் பண்றதுனால சொல்றேன். யோசுவா அன்றைக்கு 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் ஒரு கன்க்ளூஷன்ல பேசுறேன். சொல்ற கர்த்தர் சொன்ன ஒண்ணுமே தவறவே இல்லை. ஏன்னா நான் ஒரு நாள் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது
கர்த்தர் சொன்னார், உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக உன் ஆட்களுக்கு தருவேன், உனக்கும் உன் ஜனத்துக்கு தருவேன் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கட்டளையாய் பிறப்பித்தார். என்ன சொன்னாரு? எப்பா, நீங்க எல்லாவற்றையும் செய்கிறதற்கு கவனமா இருக்கணும், நீ எல்லாவற்றையும் செய்கிறதற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாளும் விட்டு கொடுக்காம கர்த்தர் சொன்னதை விசுவாசமாய் பற்றி கொண்டே இருக்க வேண்டாம். You got to be careful, you have to be consistent, and you got to be cautiously pursuing what God is saying. கொஞ்சம் மாத்திட்டேன். ஆமென். என்ன சொல்றார் கர்த்தர்? Carefully pursue. ஆமென். ரொம்ப கவனமாய் கர்த்தர் சொல்லி இருக்கார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வழியில அவனுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தருடைய வழியிலேயே நடக்க எனக்கு கிருபை தாங்க, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறது எனக்கு பலனை தாங்க, நான் பாக்கியவானா என் பேர் பெறணும் ஆண்டவரே. நம்ம பெட்டியில யாருக்குன்னா எழுதிருவாங்க பாக்கியவான் மரித்து விட்டான் என்று, அது பெருசு இல்ல. கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். எங்க தெரியுமா? இங்க அடக்க பெட்டியில எழுதுறது இல்ல, அங்க நின்னு சொல்லணும், வாப்பா பாக்கியவான எனக்காய் நீ வாழ்ந்தாய் அல்லவா, நீ வா, உனக்கான ஆசீர்வாதங்களை தரும்படிக்கு நான் காத்திருக்கிறேன்னு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தழைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். யார் என் கூட இருக்கிறீங்க? இப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில அவர் பிடிச்சிட்ட முதல் கோல் என்ன தெரியுமா? ஐ வில் பி கேர்ஃபுல். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? கவனமா இருப்பேன். சொல்லுங்க, பக்கத்துல உங்களை கோச்சிக்காதவங்கிட்ட சொல்லிடுங்க. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது அவன் என்னப்பா சொல்றியா நீ வெளில வச்சுக்கிறேன்னு வாங்க. அதனால அப்படிப்பட்ட ஆள்கிட்ட சொல்லாது, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, கவனமா இருந்துருவோம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு நம்ம கவனம், நம்மன்றங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நம்மன்றங்க, அவங்கள பார்த்து சொல்றாதீங்க. நம்ம ஏன்டா தீபியப்பா சொல்ல மாட்டியாடா, சொல்றா, என்ன பயமா, சொல்லு, பக்கத்துல இருந்து சொல்லு, என்னடே கவனமா இருந்துருவோம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறது கவனமா இருந்துருவோம். சொல்லு, கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு, சொல்லுங்க, கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு கவனமா இருந்துருவோம். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் கீழ்ப்படிதலா இருப்போம். நான் என் மனைவி பார்த்து சொல்றேன், அதனால தைரியமா சொல்லிடலாம். நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, பக்கத்துல சொல்லுங்க, நான் எப்படி சொல்றேன்னு டயலாக பார்த்துக்காதீங்க, பக்கத்துல சொல்லுங்க, நாம கர்த்தருடைய வழியில நடக்கிறதற்கு கவனமா இருப்போம். கவனமா இருந்து அல்லேலூயா தொடர்ந்து அதையே பற்றி கொண்டிருக்க எல்லா முயற்சி எடுப்போம். சபையா உங்களை பார்த்து நான் இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறேன், உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு நீங்கள் கவனமா இருக்கும் பொழுது, அதையே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும் பொழுது, உன் மேல சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் மாற்றி போடுவார். நல்ல ஒரு கையை தட்டுங்க, கர்த்தருக்கு ஒரு கையை தட்டுங்க, நல்லா சத்தமா கையை தட்டுங்க, நல்லா சத்தமா கையை தட்டுங்க. ஏன்னா அந்த சத்தம் எனக்கு கேட்கணும், அது எனக்கு உற்சாகத்தை தரணும், எனக்கு ஒரு ஆரவாரத்தை தந்து போய் 2 பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பலனை தருவதாக. வண்டர்ஃபுல். இப்ப சொல்றாரு, இப்படி சொன்னவருக்கு எனக்கு நான் திரும்ப நேத்து கூட உட்கார்ந்து கொஞ்சம் ராத்திரியும் சரி உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்குதா? இவர் தான் நின்று லீடரா முழுசா நடத்த போறான்ற க்ளூவே கிடையாது. I did all my research. He never had the clue. He was just an ordinary believer. He was just an ordinary disciple. He was just an ordinary servant of Moses. ஆனா கர்த்தர் அவரை பார்த்து சொல்லும்போது மோசேயுடைய ஊழியக்காரனாகிய யோசுவான்றாரு. சாதாரண ஒரு ஆளாய் தான் இருக்கிறார். ஆனா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் மாத்திரம் இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த வார்த்தையை அப்படியே பற்றி கொண்டிருந்தபடினால கர்த்தர் அவருக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தை தருகிறார். யாரை கூட இருக்கிறீங்க? பிரதர், உனக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் வேணுமா? சிஸ்டர், உங்களுக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் வேணுமா? கர்த்தர் சொல்லுகிறத அப்படியே பற்றி கொள்ளுங்க, அப்படியே செய்கிறதுக்கு முற்படுங்க. நிறைய பேர் காத்து புடிங்கி விடுறதுக்கு உங்க கூட இருக்கிறவங்கள ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்க முன்னால போறதை விடாம கர்த்தர் சொல்லுகிற வழியில அப்படியே நான் நடப்பேன், அதை அப்படியே செய்கிறதுக்கு நான் முற்படுவேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த வார்த்தையெல்லாம் பேசுற பிற்பாடு கூட வீட்டுல போன ஒண்ணும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. யோசுவா அவங்க ஃப்ரெண்ட் இல்லாம இருந்திருப்பாங்களா? போன அதெல்லாம் சும்மா நடக்க போதில்லை. என்ன இருப்பாங்க, தாத்தாக்கு வயசாயிடுச்சு, தாத்தா கடைசி பிரசங்கம் பண்ணுது, முடிச்சுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன், நீயே அதை கேட்கற, நம்ம எங்க போயிட்டு கானானுக்குள்ள போறோம், அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு அப்படி இருப்பான். 4 பேர் அவனுக்கு நெகட்டிவா சில ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே தான் இருந்திருப்பான். ஆனாலும் யோசுவா எழும்பி சொல்றா, கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நான் கவனமாயிருந்து அந்த வார்த்தைகளை நான் கடைபிடித்து அதற்கு கீழ்ப்படிந்து இதை தேவன் செய்கிற வரையில நான் பின்பற்றி கொண்டே இருப்பேன். வாலிபர்களே, பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களை பார்த்து இயேசு நாமத்தை சொல்றேன், கவனமா இருந்து கீழ்ப்படிந்து
கத்தர் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிற வார்த்தையா இருக்கட்டும், நீ உன்னிடத்துல சொல்லுகிற உன் வேதாமத்தை படிக்கிற வார்த்தையை நீ பற்றி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிற பட்சத்துல இந்த வேதத்துல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உன் மேல, உன் சந்ததி மேல, உன் குடும்பத்தின் மேல கத்தர் தரவே தருவார். இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு தான் ஒரு நாள் சொல்றாரு, மோசே எழும்பி சொல்றாரு 31ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்பி வந்துருங்க, நேரம் ஓடிடுச்சு. அதில் சொல்றாரு, எழும்பியப்பா என் டைம் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன், என் டைம் எல்லாம் முடிகிற டைமுக்கு வந்துடுச்சு, இப்போ நான் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி அவனை தலைவனா மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்றேன். எழும்பி பேசுகிறார். இது உங்களிடத்துல பேசிட்டேன், ஏன்னா அடுத்த ஒரு 15-20 நிமிஷத்துல நான் மற்ற காரியங்களை பேசினால அதை கடந்து போயிடலாம். இப்போ எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த லீடர்ஷிப் போஸ்ட் வந்துடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னதுங்க? கவனமாயிருந்தபடினாலே, கீழ்ப்படிந்தபடினாலே, கத்தர் சொன்ன வார்த்தையை தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தபடினாலே கத்தர் எந்த ஸ்தானத்தை தரணுமோ அதை கத்தர் தந்தார். அல்லேலூயா. கவனமா இருந்து கீழ்ப்படிந்து கத்தர் சொல்லுகிறதை நான் பற்றி கொண்டு பின்தொடர்கிற பட்சத்தில் கத்தர் அப்படிதான் அவர்கிட்ட நேரடியாக போய் க்ளோசெட்ல உட்காந்து அவரோட நேர சண்டை தான். அவரோட உட்காந்துனான்ட்டு அவங்களுக்கு சொல்லி செஞ்சீங்கன்னா எனக்கும் சொல்லி செய்யணும். இந்த ஊருக்குள்ள எப்படி அவ்வளோ ஆட்கள் வருவாங்கன்னு தெரியாதானே, என்று சொல்லியிருக்கிறீங்க, கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, அதை செய்யணும். அதை அப்படியே செய்யற வல்லவராய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு யோசுவா அதெல்லாம் பெற்றுக்கொண்டு இப்ப வர்றாரு. இப்ப கத்தர் சொல்றார், முதல் அதிகாரத்திலே நீங்க அப்படி டக்குன்னு வந்துருங்க அந்த இடத்துக்கு. முதல் அதிகாரத்தை வந்த உடனே இப்ப யோசுவா கத்தர் பேசுற, என்ன சொல்றாரு பாருவா, யோசுவா நீ என்ன பண்ணு, நீ மோசேயுடைய ஊழியக்காரனாகி யோசுவாவா இருக்கிற, ஆனா என்னுடைய ஊழியக்காரனாய் மாறுகிறதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 2வது வசனத்துல வாசிக்கிறோம், என் தாசனாகிய மோசே என்ன பண்ணாப்பா, இனிமேல் நீ அவனுக்கு ஊழியக்காரன் கிடையாது, இப்ப ஏன் ஊழியக்காரி, இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்றாரு. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். என்ன சொல்றாரு? எழுந்துரு, கடந்து போ. அல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கவனமா இருக்கணும், கீழ்ப்படியணும், விட்டுறக்கூடாது. அப்படியே ரிவிஷன்ல அப்படியே சேர்த்துட்டே வாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், கீழ்ப்படியணும், தொடர்ந்து விடாம பற்றி கொண்டே இருக்கணும். ஆனா என் செயல்பாடுல நான் என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்கணும். சில தடைகளை மீறி நான் கடந்து வந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பிரதர், மற்றவங்களுக்கெல்லாம் தடை வராது. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறவங்க மேல தடை வந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா என்னைக்கு நீ அதை மீறுகிறதற்கு முற்படுகிறாயோ அன்றைக்கு ஜெயமாய் காரியங்கள் மாறும். அல்லேலூயா. எங்க இருந்து வேணா வரும், எந்த திசையில இருந்து வேணா வரும். நீ நேசிக்கிற ஒண்ணுல இருந்து வரலாம், இல்ல நேசிக்காத ஒண்ணுல இருந்து வரலாம், பிசாசு வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரலாம். ஆனா அந்த தடைகள், இதே தான் கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப ஆழமாய் யோசுவா இடத்துல சொல்றார், எழுந்து கடந்து நீ போயிட்டே இருக்கணும்ப்பா, நிக்க கூடாது. நிக்கிறதுடைய வாழ்க்கை அல்ல, கடந்து போய் கொண்டு இருக்கிறதுடைய வாழ்க்கையா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். You got to stand, you got to subdue, you got to step forward and keep moving in your life, and that's when you will see what God has for you. சும்மா போய் கடைசியில சொல்லிட்டார் நினைச்சுக்கிறீங்களா? இந்த பிரசங்கத்தை கடைசியா போயிட்டு ஒரு நிறைவான ஒரு வார்த்தையா கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையில ஒன்றும் தவறு இல்லப்பா. அவர் கவனமா இருந்தார், அவர் கீழ்ப்படிந்திருந்தார். கர்த்தர் சொன்னதை அப்படியே பற்றி கொண்டு இதை தேவன் செய்வார். நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல, எப்படிப்பா நீ மோசே மாதிரி பண்ண முடியுமா? அந்த சீசன்ல இருந்தவங்க இருந்தாங்க இல்லையா, என்ன கூட பார்த்து கேட்டாங்க, மார்ட்டின் எப்னேசர் மாதிரி உன்னால பண்ண முடியலையான்ட்டு. பண்ணதான் முடியல. ஆனா என் மேல ஒரு அபிஷேகம் வச்சுக்கிறாருல்ல, அந்த அபிஷேகத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, எல்லாம் கேட்டிருப்பாங்க, மோசே மாதிரி உன்னால பண்ண முடியுமாப்பா? தம்பி, எங்க அப்பா டெத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தம்பி, எப்ப அடக்கம் பண்ற, எப்ப பண்ண போறீங்க? நான் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் ஊழியம் செய்ய முடியுமா ஆண்டவரே? எல்லாத்தையும் புரட்டி போட்டாரு. அல்லேலூயா. அப்படிதான் அவரை கொஞ்சம் இலக்காரமா கூட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இதெல்லாம் கேட்டுதான் இருந்திருப்பாரு. நீ கர்த்தர் சொல்றப்பா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீ எழுந்து மேற்கொண்டு கடந்து போய்கொண்டே. சொல்லுங்க, எழுந்து கடந்து நான் மேற்கொள்ளும் பொழுது காரியம் எனக்கு ஜெயமாய் மாறும். எழுந்து சொல்லுங்க, எழுந்து. யாரெல்லாம் பிரியப்படுறீங்களோ, ஜெயமா மாறணுமோ, நன்மை பெற்றுக்கொள்ளுமோ, சொல்லுங்க, எழுந்து எழுந்து கடந்து ஜெயமாய் மாற்றிதான் ஆக வேண்டாம்.
ஏன்னா கர்த்தர் சொல்றாருப்பா உன்னை தனியா விட மாட்டேன். உடனே சொல்றாரு பாருங்க, இதை சொல்லிட்டு ஆண்டவர் உடனே ஒரு கன்சலேஷன் கொடுக்குறாரு பாருங்க. 5வது வசனத்துல நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஒருத்தனை உனக்கு முன்னால் நிக்க மாட்டான்பா. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். கைவிடும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். இந்த வசனத்துடைய உள்ளடக்கத்தின் 3 காரியங்கள் உங்களோடு கூட சொன்னேன். தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும், தேவனுடைய வல்லமை என்னோடு கூட இருக்கும், நான் காரியங்களை சாதிக்கிறவனாய் இருப்பேன். The presence of God will upon me, the power of God will be upon me, and not only that, God will make me productive. அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுதே கர்த்தர் உள்ளடக்கத்தை வச்சு சொல்றார். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன் கூட இருந்து, ஆமென், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்ட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ எழுந்து கடந்து நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவர், அதை ஜெயமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எல்லாம் நடக்குது, காரியங்கள் சம்பவங்கள் நடக்குது. இந்த வசனத்தை அப்படியே நல்ல ஆண்டவர் கொடுக்குற கன்சலேஷனை பிடிச்சிட்டார். ஆமேன். ஒரு பிரசங்கத்தில் சொன்னதை போல கர்த்தர் அவர்கிட்ட நேரடியாக பேசிட்டார். இப்போ அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரப்பா, எவ்வளோதான் சோதனை வந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை அவர் கைவிடவே மாட்டார், எல்லாவற்றும் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்குது. என்ன சவால் என்றால், யோர்தான் என்கின்ற ஒரு பெரிய யோர்தானை கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. இவங்க கண் கூட இதை பார்த்துருக்கிறாங்க. அதுவும் அறுப்பு காலத்தில் வெள்ளம் புரண்டு ஓடுமா, ஒரு 3 ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி அங்கே ஓடுமா. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த யோர்தானை இவர்கள் கடந்தால்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன யோர்தான் வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற வனாந்தரத்தின் முடிவு. அல்லேலூயா. யோர்தான் என்னதுங்க சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காலகட்டங்களுக்குள்ள இந்த பிப்ரவரி மாதத்தில் உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன் வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம் சொல்லுங்க, என் வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம். ஆமென். வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம் என் வனாந்தரத்தின் முடிவு. சொல்லுங்க, என் வனாந்தரத்தினுடைய முடிவு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர், சிஸ்டர், சொல்லுங்க, என் வனாந்தரம் ஒரு முடிவுக்கு வருது. என் வனாந்தர வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது. வனாந்தரத்தின் காரியங்கள் ஒரு முடிவுக்கு வருது. ஆமென். வனாந்தரத்தின் காரியங்கள் ஒரு முடிவுக்கு வருது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஆரம்பிக்க துவங்குகிறது. அந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையில் ஒரு வார்த்தையை தவறாததுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சொல்லுங்க, என்ன வைக்கிறாரு? ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட், பெரிய டெஸ்ட். சொல்லுங்க. சில நேரத்தில் டெஸ்ட் பெருசா இருக்கும். சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க. டெஸ்ட், ஐயோ இது எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கும். ஆனா அந்த டெஸ்ட்டுக்கும் கர்த்தர் கூட இருந்து உனக்கு போக்கையும் அதற்கு எப்படி ஜெயித்து வரணுன்ற பலனையும் கர்த்தர் உனக்கு தருகிறவரா இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? நல்லா கையை தட்டணும்னா கையை தட்டிடுங்க. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு தட்டு கொடுத்துட்டு நீங்களே சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே என்னை ஆரவாரமாய் ஜெயிக்க செய்வார். The Lord will enable me. The Lord will give me that strength. The Lord will empower me. The Lord will pour down His blessings upon me. And the Lord will not allow me to, rest till I see that abundance in my life. Hallelujah. டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு சொல்றாருப்பா, இதை நீ போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு கர்த்தர். நீ கடந்து போறதுக்கு முன்பாக என்ன பண்ணோம்? என் சமூகத்தில் நீ தங்க வேண்டாம். இல்லையா? டெஸ்ட் வந்துச்சுன்னா ஓடி போயிட்டு எந்த மனுஷ ஒத்தாசையை தேடணும்னு போயிடாதீங்க. தயவு செய்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இந்த காரியங்களை கவனிச்சிங்க. என்ன பண்ணோம்? தங்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க, தங்கணும். சொல்லுங்க. 3வது அதிகாரத்துடைய முதல் வசனத்துல வாசிக்கிற, அதிகாலமே யோசுவா எழுந்து அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் என்ன பண்ணாங்க? சீத்திமிலே பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். உடனே நம்ம ஆளுங்க வந்து இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னு கூகுள்ல போய் பார்க்கறது. இது ஏற்கனவே அவர் செஞ்சுக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றது? குமாரசாமி கூப்பிடுறது. அப்புறம் ராமசாமியிட கேட்கறது. சரி, ராமசாமி குமாரசாமி வலை செய்யலன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? நைசா போயிட்டு பீட்டர் கிட்ட கேட்கறது. சொல்லுங்க, யார்கிட்ட கேட்கறது? ஏன்னா அவர் கிறிஸ்தவர்ல ஆலோசனை கொடுத்து வர 3வது ஆள்கிட்ட கேட்பாங்க. 3 பேருமே ஆலோசனை தரமாட்டாங்க. அப்புறம் அப்படியே நிற்க கூடாது. அதனால தான் என்ன பண்ணனா, ஒரு டெஸ்ட்டை ஜெயிக்கிறதுக்கு முன்பாக, கடந்து வர்றதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நீ காத்து இரு. யார் என் கூட இருக்கிறீங்க? யார் என் கூட இருக்கிறீங்க? சொல்றாரு, தங்குறாரு. 5வது வசனத்தை சொல்றப்பா, தங்கியாச்சு. இப்ப நம்மள என்ன பண்ணுவோம்? பரிசுத்தப்படுத்தி கொள்வோம். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? தங்குறாரு. ஆமென். அது மாத்திரம் இல்லை, he stayed in the presence of God, and not only that, he sanctified his own people. என்ன பண்ணாருங்க? ஆமா, பரிசுத்தம் இல்லாமல் ஜெயத்தை பெற முடியாது. வசனத்தை நான் கொஞ்சம் அப்படியே மாத்தி என்ன பண்றேன் சொல்ல, தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுது.
ஆனா அந்த வசனத்தை இப்படி சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க, பரிசுத்தம் இல்லாம தேவன் தர்ற எந்த ஆசீர்வாதமும் நிக்காது. பரிசுத்தத்துல தான் தேவ ஆசீர்வாதம் நிக்கும். Where there is sanctification, the blessing of the Lord will stay there. அல்லேலூயா. அப்ப இந்த blessing நிக்கிறதுக்கு என்ன பண்றாரு கர்த்தர், என்ன பண்றாரு, அவனை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்ப அடுத்த வசனத்துல வாசிக்கிறீங்க, அவன் அப்படியே உட்கார்ந்து இல்ல, எழுந்து புறப்பட்டான். அல்லேலூயா. எழுந்து புறப்பட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உங்க ஆளுங்க எல்லாம் கூட்டு போய் என்ன பண்ணுப்பா, யோர்தானை கடக்கு முன்னாடி நிக்க வச்சு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, ஆர்மி எல்லாம் செட் பண்ணுங்க, உங்க பேண்ட் எல்லாம் செட் பண்ணுங்க. உடனே இவர் பாருங்க, கர்த்தர் போய் நிக்க சொன்னா இவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா, ஏன்னா கர்த்தர் சமூகத்துல காத்துறாரு இல்லையா, இவரை பரிசுத்தப்படுத்தாருல, இது எப்படியா ஜெயிப்பன்னு வந்தவர் இப்ப சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனத்துல வாசிக்க போற அவரு சொல்றாரு பாருங்க, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்துல மேலிருந்து ஓடி விழுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் வெள்ள வேணா 5 ஆள் அளவுக்கு புரண்டு வரலாம், ஆனா நம்ம காலு பட்ட உடனே தண்ணி அப்படியே நிக்கும். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கே ஆயத்தம் இருக்கிறதோ, எந்த மனுஷ விசுவாச செயல்படுகிறதுக்கு ஆரம்பிக்கிறானோ, உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிற யோர்தான் நிக்கும் சார். கையை தூக்கி சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தடையை சமாளிச்சாலும் எனக்காக பிளந்து அது வழி விடும். சொல்லுங்க, எனக்காக பிளந்து அது வழி விடும், எனக்காக பிளந்து அது வழி விடும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இது ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கத்தால குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுறேன். சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, இந்த பாருங்க 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்தேன் பாருங்க. 16ஆம் வசனத்துல மேல இருந்து ஓடி வருகிற தண்ணி நின்றுச்சு. என்ன சொல்லுங்க, மேல இருந்து ஓடி வர தண்ணி. நீங்க ஒன்னா ஒரு கூகுள்ல எங்கேயா போயிட்டு நீங்க பாருங்க எப்படி யோர்தான்ல தண்ணீர் ஓடி வரும்ட்டு. அவ்வளோ பெரிய வேகமா வர்றது, இவங்களுக்காக காலை வச்சோன்னு நிக்குதுன்னா என்னையா அது? கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னா உனக்காக எதை வேணா செய்வார். சொல்லுங்க, எனக்காக நன்மை செய்யணும்னா முதலாளியே மாத்திடுவாரு. சொல்லியா சொல்லுங்க, பாசியா மாத்திடுவாரு, பாசியா மாத்திடுவார். தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரோடு இடத்துல ரோடு போடுவார் எனக்காக. 5 பேர் கூட அந்த விசுவாசம் இல்லை, பேசுங்க. ரோடு இல்லாத இடத்துல, தண்ணியே வராத இடத்துல தண்ணி எனக்காக வர வச்சுருவார். யார் என் கூட இருக்கிறீங்க? யோர்தான் ஓடி தான் நிறுத்துவாரா? எனக்கு இப்போ யோர்தான் நிறுத்தி எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. எனக்கு வேண்டியதே கர்த்தர் எனக்காக செய்ய வேண்டும். சொல்லுங்க, யார் என் கூட இருக்கிறீங்க? வெறும் யோர்தான் நிறுத்தினா நான் பிரசங்கிக்க நிக்கல. எனக்கு எதை நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்துவார். எனக்கு எதை ஆரம்பிக்க வேண்டுமோ அதை கர்த்தர் எனக்காக ஆரம்பிப்பார். சொல்லுங்க, எனக்கு தர வேண்டிய வேலையை கர்த்தர் தருவார். ப்ரமோஷனே வராத இந்த காலகட்டத்தில் எல்லாம் சொல்லி முடிச்ச பிற்பாடு என் பேப்பர் எடுத்து எனக்கு ப்ரமோஷனை போடுறதுக்கு கர்த்தர் புதிய வழிகளை திறப்பார். யார் கையை தட்டுறீங்க? யார் உயர்த்துறீங்க? யார் கர்த்தருக்கு ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க? இந்த காலையில கர்த்தர் எனக்காக எதை வேணா நிறுத்துவார். எனக்காக பிளந்து வழிவிடும்படிக்கு கர்த்தர் செய்வார். எனக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் அதை கடந்து போகிற மட்டும் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த அற்புதம் நடந்துச்சு. சொல்லுங்க, இந்த அற்புதம். இப்ப முக்கியமா இன்னைக்கு காலைல பேசுற கடைசி விஷயத்தை ஒரு 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிடறேன். பாருங்க, இந்த அற்புதம் நடந்துச்சு. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையிலே குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு, நல்லா சொல்லுங்க, கேட்டது முதற்கொண்டு. என் ஜெபம் இதான் சார், கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்களை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கறதுல இருந்தே ஒரு பயம் வந்துடணும். யார் அப்படி சொல்ல போறீங்க? உங்களுக்கு யார் அதை சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார். கர்த்தர் எனக்கு செய்கிற வியக்கத்தக்க அற்புதங்களை, கர்த்தர் என்னிலிருந்து கொண்டு வருகிற வல்லமையை, என்னை சுற்றி இருக்கிற விரோதிகளோ என்னை சுற்றி இலக்காரம் பண்ணி கொண்டிருக்கிற பார்க்கும் பொழுதே ஒரு பயம் வந்துடும். சொல்லுங்க, பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் அந்த பக்கம் அக்கறையில் உட்கார்ந்து சொல்லி இருப்பானுங்க, வந்துட்டானுங்க அங்கிருந்து எப்படியாவது உள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படி இந்த யோர்தான் அவங்க கடந்து வர்றாங்க பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அங்க உட்கார்ந்து இலக்காரம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். யோர்தான் நின்றது, வழி விட்டது. இவர்கள் கடந்து தீரும் அளவுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அவர்களுக்கு ஒரு பெரிய பயம். ராஜாக்கள் எல்லாரும் அந்த பக்கத்துல சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் பயந்து, ஐயோ, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், இவர்களுக்கு முன்பாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்பிதான் ஆகணும். அப்படி தேவனால செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம தேவனால செய்ய முடியும். இன்னும் கூட பல அதிசயங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வர நாட்கள்ல. சூரியன் நின்னுலனா நிக்கணும்,
சொல்லுங்க. எல்லா அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும். பாருங்க, அதை கேட்டவனே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து. யாரெல்லாம் சொல்றீங்களோ வாயை திறந்து நல்லா சத்தமா சொல்லணும். கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து, கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து, எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, என்னை ஏளனம் பண்றவங்க, எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க, நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் எனக்கு செய்கிறதை பார்த்து பயந்து, கர்த்தர் எனக்கு செய்கிற அற்புதத்தின் தேவன் உண்மையானவர் என்று இந்த ஆண்டவர் இடத்துல வந்துருவாங்க. அம்மா, அவன் செத்து போனன்னு சொல்லக்கூடாது, அவன் நாசமா போனன்னு சொல்லக்கூடாது, அவன் கர்த்தர்கிட்ட வந்துடணும். சொல்லுங்க, அவன் யார்கிட்ட வந்துடணும்? கெட்ட பாஸ், டேப்பு பாஸ், அவன் எங்க வந்துடணும்? கர்த்தர்கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்து ராத்திரி, எப்படா இவ்வளவு வேலை கூட்டம் கூடி பண்ண, ஆனாலும் இவன் ஜெயிச்சிட்டானையா, இவ்வளோ மீட்டிங் போட்டு இவ்வளோ காரியம் இவனுக்கு விரோதமா பண்ணானா இவன் ஜெயிச்சிட்டான். அப்ப இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், கர்த்தரிடத்துல வருகிறதுக்கு ஏதுவாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்ப யோர்தானை கடந்தாச்சு. சொல்லுங்க, யோர்தானை கடந்தாச்சு, யோர்தானை கடந்தாச்சு. யோர்தானை கடந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இப்ப விருத்த சேதனம் பண்ணு. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணு. விருத்த சேதனம் என்ன தெரியுமா? உன் உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னிடத்துல சொல்றார். யார் என் கூட இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முடிவில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துறவங்க உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதத்தின் முடிவில் எனக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படிக்கு விருத்த சேதனம் பண்ணி கொள்ற ஆண்டவரே. சொல்லுங்க, விருத்த சேதனம். அன்றைக்கு உடல் ரீதியாக செய்த விருத்த சேதனம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலில் கிறிஸ்து இயேசு மூலமாய் அது ஜெயிக்கப்பட்டபடினாலே சொல்லுங்க, நான் விருத்த சேதம் பண்ணிக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள என்னை நான் நிலைநிறுத்தும்படிக்கு, என் அற்புதங்கள் நடக்கும்படிக்கு ஆண்டவரே என்னை நான் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிறேன். அல்லேலூயா. வீட்டில் வாசிங்க, உங்களுக்கு விளக்கமா புரியும். 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தில் 8 வரைக்கும் வாசி முடிச்சிட்டீங்கன்னா இப்போ 9ஆக்கு வந்துடலாம். எல்லா நேரம் ஓடிச்சதுனால 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இல்ல 8ஆம் வசனத்தை வாசிங்க முதல்ல. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு, நல்லா கவனிங்க, இன்னைக்கு இந்த சபை பரிசுத்தப்பட்டு தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் வந்த பிறகுதான் அற்புதம் நடக்கும். யார் என் கூட இருக்கிறீங்க? ஆமென். அதில் பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, நம்ம தேவனுக்குள்ளே நம்ம நிலையாய் நிற்க நம்முடைய உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடன்படிக்கையை நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் விசேஷம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக்கம் மட்டும் தரித்திருந்தார்கள். இப்ப கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. விருத்த சேதனம் பண்ணாங்க. கர்த்தர் எங்க தெரியுமா அவர்களுக்குள்ள கொண்டு வந்துட்டார்? இப்ப கில்காலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். நான் நம்புறேன், இந்த கடைசி சில நாட்கள் நீங்கள் உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கில்காலுக்குள்ளே கொண்டு வருவார். யார் என் கூட இருக்கிறீங்க? கில்கால் என்றால் என்ன தெரியுமா? பழைய காரியங்களை கர்த்தர் புரட்டி போட்டு உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போறார். அதை தான் இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்ல போறேன்னு சொன்ன இல்லையா? அதை தான் பேசும்படிக்கு நான் இந்த இடத்துல பாஸ்டர் கூட நான் கொஞ்சம் கேட்டுட்டு, நீங்க அடுத்த ஆராதனையில பேசுங்க, கொஞ்சம் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லி இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ண ஒரே காரணம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். கில்காலுக்குள்ள கொண்டு வருகிறார் என்றால் என்ன தெரியுமா? Oh, there is a new chapter that God wants to start in your life. There is a new episode in your life. There is a new episode. All this while you may be bearing all those things in your life, but God, கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை உனக்காக துவங்க போறார். சொல்லுங்க, எகிப்தின் நிந்தைகள், பழைய காரியங்கள், தலையாடு கூட ராஜாபதர் வாயை திறந்து சொல்லுங்க, பழைய காரியங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், சொல்லுங்க, எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் புரட்டி போடுகிற நாட்களுக்குள்ள வந்துட்டயா, புரட்டி போற நாட்களுக்குள்ள வந்துட்ட. இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்படிக்கு தான் கர்த்தர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஜீவனை தந்து இந்த காலில் கொண்டு வந்திருக்கிறார். உன்ன இருக்கிற சின்ன புள்ள முதற்கொண்டு பெரியவர்களை சொல்றேன், இதுவரையில இருந்த அவமானங்கள், இதுவரையில இருந்த சாபங்கள், இதுவரையில இயலாமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னிலிருந்து புரட்டி போட்டு கர்த்தர் என்னை கில்காலுக்குள்ள கொண்டு வருவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கில்காலுக்குள்ள கொண்டு வருவார். கில்காலுக்குள்ள கொண்டு வருவார். ரொம்ப அழகா இருக்குது பாருங்க, அந்த வசனத்தை வாசினா தெரியும் பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல இராதபடிக்கு புரட்டி போட்டேன், அதனால இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் என்னன்றது அல்லேலூயா. எத்தனை பேர் கில்காலுக்குள்ள வர போறீங்க? எத்தனை பேர் கில்காலுக்குள்ள வர போற? நல்ல கையை தூக்குங்க, நல்ல கையை தூக்கு. கையை தூக்கின எல்லா ஜனத்தை கர்த்தர் கில்காலுக்குள்ள கொண்டு வருவீராக. அன்று கில்கால்ல கொண்டு வந்து பழைய காரியங்கள் புரட்டி போடப்பட்டோம். பழைய நிந்தைகள், பழைய அவமானங்கள், அன்று பழையதா இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா விதமான விரோதங்கள், வெறுப்புகள், இல்லாமைகள், இயலாமைகள் எல்லாத்தையும் கர்த்தர் புரட்டி போட்டு கில்காலுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற நாட்களுக்குள்ள கர்த்தர்
I love this. I love this. God has a season of bringing you into Gilgal. அந்த கால கட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை கில்காலுக்குள்ள கொண்டு வர்றார். என் ஜனத்திரண்டில பிரசங்கித்தான் எனக்கு ஃபுல் தெம்பு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் 3 வாரம் மிஸ் பண்ணிட்டேன். கிளென்னு பேசும்போது கடைசியில் சம்மரி மாத்திரம் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் புதன்கிழமை எனக்கு காண்பிச்சு சொன்னார்ப்பா, கில்கால போய் பேசுறா, ஜனங்களை கில்காலுக்குள்ள கொண்டு வர போறேன், கில்காலுக்குள்ள கொண்டு வர போறேன். அடுத்த வசனங்களை வாசி. கில்கால்ல 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிச்சு முடிச்சிடுறேன். 10ஆம் வசனம் சொன்ன, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? They camped. The word camped is a word of relaxation. சொல்லுங்க, camped என்னதுங்க? பாளையம் இறங்கினால் என்ன அர்த்தம்? இனி உனக்கு பிரச்சனை இல்லை, ஓய்வுன்னு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கில்கால்ல ஓய்வு சார். பக்கத்துல சொல்லு சார், பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், கில்கால்ல ஓய்வுன்னு சொல்லுங்க. இது நல்ல வார்த்தை தானே? இது நல்ல வார்த்தை பாஸ்டர். கில்கால்ல உங்களுக்கு ஓய்வு பாஸ்டர். கர்த்தர் உங்களை கில்கால்ல கொண்டு வந்து உங்களை ஓய்வுல கொண்டு வருகிறார் பாஸ்டர். பக்கத்துல சொல்லு, எல்லாரும் சொல்லு, ஜெனிஃபர் சொல்லு, ஜீவன்ட்ட சொல்லு, கில்கால்ல உனக்கு ஓய்வு. இதுவரை நம்ம வேலைகள் இருந்த நிந்தைகள் மாறி கில்கால்ல கர்த்தர் நமக்கு ஓய்வை கொண்டு வருகிறார். கில்கால்ல கர்த்தர் ஓய்வை கொண்டு வருகிறார். கில்கால்ல கர்த்தர் ஓய்வை கொண்டு வருகிறார். Wow. First is relaxation. Number 2, அதே வசனத்தில் வாசிங்களே பாருங்க. 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டட். அல்லேலூயா. 2வது வார்த்தை அதுங்க ஆர்ப்பரிப்பு. சொல்லுங்க, ஓய்வு, ஆர்ப்பரிப்பு. யாருக்கு வேணும் சொல்லுங்க? இலவசமா தரார் கர்த்தர். யாருக்கு வேணும் சொல்லுங்க? கில்கால்ல வந்தீங்கன்னா என்ன வருது? சொல்லுங்க சார், ஓய்வு. சொல்லுங்க, ஓய்வு. 2வது என்ன சார்? ஆர்ப்பரிப்பு. வின்சென்ட், உன்னுடைய பிசினஸ்ல ஆர்ப்பரிப்பு இனிமேல் இயேசுவின் நாமத்திலே. திருக்கசனத்தை உன் மேல கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இளைய குமார், உங்களுடைய பிசினஸ்ல இனி ஒரு ஆர்ப்பரிப்பு. இதுவரை நீ பிரயாசப்பட்டு வலையே ஒரு மீனும் பிடிக்க முடியல, நீ பிரயாசப்படுகிறதை கர்த்தர் உனக்கு வலை கிழியத்தக்கதா ஏதோ ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆர்ப்பரிப்பாய் கர்த்தர் உனக்கு மாத்துறார். அவருக்காக ஒரு கரங்களை தட்டுங்க. கர்த்தர் அவரை பூரிப்பாய் மாத்துகிறதற்கு, ஓ சங்கர், உங்களுக்கு கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை தருகிற ஒரு ஆர்ப்பரிப்பை கர்த்தர் கொண்டு வருகிற நாட்கள் அது. லேரபா ஷகோதேரனே மகந்தரபகதியா. சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்பு, ஓய்வு, ஆர்ப்பரிப்பு. ரொம்ப சூப்பரான அடுத்த விஷயத்தை பாருங்களேன். 11ஆம் வசனத்துல பஸ்காவின் மறுநாளாகி அன்றைய தினமே அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தை. இதுவரை எதை சாப்பிட்டுருந்தாங்க? டக்குன்னு பிரில்லியண்டா ஆரம்பத்து பதில் கொடுங்க என்கிட்ட டைனமோல. ஆனா சொல்லுங்க, இதுவரை என்ன சாப்பிட்டுருந்தாங்க? மண்ணா சாப்பிட்டுருந்தாங்க. ஏன் பயப்படுறீங்க? இதுவரை என்ன சாப்பிட்டுருந்தாங்க? ஆனா இப்ப கர்த்தர் எங்க கொண்டு வந்தா தெரியுமா? எந்த வாக்குத்தத்தமோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அனுபவிக்கிற நாட்களுக்குள்ள கொண்டு வந்துட்டார். கில்கால் என்ன தெரியுமா? நம்பர் 1 ஓய்வு. நம்பர் 2வது என்னது? ஆர்ப்பரி. 3வது உன் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது தான் கில்கால். யார் என் கூட இருக்கிறீங்க? யார் என் கூட இருக்கிறீங்க? The word complete, promise completion. சொல்லுங்க, 3வது என்னதுங்க? Promise completion, complete. Amen. Number 1 is what? Camped, they relaxed, they rejoiced. 3வது, they were complete, they were rooted into their promise. Hallelujah. சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, I'm going to be rooted into my promise. என் வாக்குத்தத்தத்தில் நான் வேறு ஒன்ற நாட்களுக்குள்ள கர்த்தரனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தா உங்களுக்கு புரியும். அந்த தேசத்துல தானியத்தை புசித்த மறு நாளிலே மண்ணா பெய்யாமல் நின்று போயிட்டு. சர்வைவல் மாறி ரிவைவலா உங்க வாழ்க்கை மாறணும். அப்படியெல்லாம் எழுந்துருங்க. அவ்வளவுதான், டைம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் பார்த்து போறாரு. ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்துருங்க, பார்க்கலாம். காணிக்கு ஒரு பாட்டு பாடிடலாம் வாங்க. எல்லாம் எழுந்து சொல்லுங்க, சர்வைவல் நிற்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க சொல்லுங்க? சர்வைவல் நிற்கணும். கோட்டு வாயில நிறுத்திட்டு சொல்லுங்கப்பா, சர்வைவல் நிற்கும், ரிவைவலா மாறா. வாய்க்க வைத்திருக்கிற பொழைப்புகள் நின்று வாங்கப்பா. மியூசிக் வாசிக்கிற முன்னாடி வாங்க, டக்கு டக்குன்னு. ஆமென். வாய்க்க வைத்துக்கிற பொழைப்பு நின்று, வாய்க்க வைத்துக்கிற பொழைப்பு நின்று, இனி வருகிற நாட்கள் எழுப்புதலின் நாட்களா என் வாழ்க்கை மாறும். வாக்குதத்தை சுதந்திரத்தை நிற்கும் பொழுது எழுப்புதலின் காலகட்டங்களுக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார். அல்லேலூயா.